அல்சருக்கு பல வருஷமா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அல்சருக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது தொடர்ந்து எடுங்க. நீங்க எடுக்கிற மருத்துவ ஆலோசனைப்படி எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து எடுங்க. அதே சமயத்துல நம்ம வீட்டு அருகில் இருக்கிற மூலிகைகளை வச்சு அல்சரை மெல்ல 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 சரி பண்ண முடியும். அதனுடைய தாக்கத்தை நீங்க குறையிறத கண் கூட பார்க்க முடியும். அது என்ன மூலிகை தான் பாக்குறீங்க? இதுதான் கீழாநெல்லி. கீழாநெல்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு பேசியிருப்பாங்க, மஞ்சள் காமாலைக்கு பேசியிருப்பாங்க, லிவருக்கு பேசியிருப்பாங்க, சளிக்கு பேசியிருப்பாங்க. ஆனால் கீழாநெல்லி நீங்கள் தொடர்ந்து காலை எழுந்த உடனே மோரில் நல்லா நாட்டு பசுமாட்டுடைய மோரில் ஒரு நெல்லிக்காய் அளவு அல்சர் இருக்கவங்க காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 7 நாள் சாப்பிட்டு பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 7 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் காலை டிஃபனே எடுக்கணும். நம்ம 2 மணி நேரம் கேப் இருக்கணும் வயிறு. அந்த 7 நாளும் பத்திய சாப்பாடு இருக்கணும். என்னன்னா, நான்வெஜ்ஜு சுத்தமாக எடுக்கக்கூடாது. அசைவம், அதாவது நான்வெஜ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லை, வறுத்தது பொரிச்சது ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. காரமான உணவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. காரத்துக்கு மிளகு திப்பிலி அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்திக்கலாம். சரிங்களா? நார்மலாக பச்சை மிளகா வர மிளகா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தவிர்த்து ஒரு 7 நாள் சீக்கிரமாக செரிமானக்கூடிய நார்மலாக கஞ்சி, இல்லைனாக்க பருப்பு சாம்பார், இல்லைன்னா காய் நல்லா நீர் காய்கறிகள் போட்டு வச்ச, அதாவது வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் இது மாதிரிலாம் போட்டு வச்ச சாம்பார், இது மாதிரிலாம் காரம் எல்லாம் ஒரு 7 நாள் சாப்பிட்டு பாருங்களேன். இந்த மூலிகை எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றத நீங்க கண் கூட பார்க்கலாம். ஏங்க, இந்த மூலிகை வேலை செய்யுதுன்றத நீங்க வீடியோவில் கேட்டீங்கன்னாக்கா குணமாக மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 7 நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பாருங்களேன். அந்த அளவுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தந்து, அந்த வயிறுக்கு குளிர்ச்சியை தந்து, உஷ்ணத்தை போக்கி அந்த இடத்துல இருக்கிற புண்களை மெல்ல 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 ஆற்றக்கூடிய தன்மை இந்த கீழாநெல்லிக்கு இருக்கு. இந்த கீழாநெல்லியோட இது காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்று எடுத்துறீங்களா, ஒரு சித்தா கிளினிக்ல போயிட்டு அதிமதுரம் பொடி, அதிமதுர பொடி சுத்தி முறை செஞ்சு தயாரிச்சு வச்சுக்கிற பொடி இருக்கு. அதை காலையில 1/2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன், சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில போட்டு தூய்மையான தேன் ஊற்றி குழப்பி கொஞ்சம் கொஞ்சமா சப்பி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்க புண்களை ஆற்றத்துல அது ஒரு அற்புதமான மூலிகை. உலகத்திலே அதிமதுரம் நிறைய மூலிகைகள் இருக்கு. அதிமதுரமும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையில முதலிடம் வகிக்குது. அந்த அளவுக்கு அது புண்களை ஆற்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க மணத்தக்காளி கீரை சாப்பிடுவாங்க புண்ணுக்கு. அது நான் பேச வரல, அது நிறைய வீடியோக்கள் பேசுகிறேன். அதனால அதையும் சாப்பிடலாம், அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அதோட நான் 2 மூலிகை சொல்லிக்கிறேன். ஒன்று, வெறும் வயிற்றுல கீழாநெல்லியே 7 நாள் மோர்ல சாப்பிடுவாங்க அல்சர் இருக்கவங்க. அதுக்கப்புறம் 7 நாள் கேப் விட்டு திருப்பி 7 நாள் எடுக்கலாம். சரிங்களா? இது காலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பின்னாடி அதிமதுர பொடி சித்தா கிளினிக்ல கிடைக்கும். அதை காலையில் 1/2 ஸ்பூன், சாயந்தரம் 1/2 ஸ்பூன் உள்ளங்கையில போட்டு தேன் ஊற்றி சாப்பிட்டு வரணும். இந்த 7 நாளும் நான் சொன்ன பத்தி முறைகளை கடைப்பிடிக்கணும். சீக்கிரமா செரிமானமாகக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி அரை வயிறா சாப்பிடுங்க. போதுமான அளவு தண்ணி குடிங்க. ரொம்ப கோவப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், ஃபீல் ஆக வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணாம சந்தோஷமா அந்த 7 நாள் மனநிலையும் சரி பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 நாள்ல மிகப்பெரிய மாற்றம் வர்றதை நீங்க கண் கூட பார்க்கலாம். இது மாதிரியான மூலிகைகள் சித்த மருத்துவத்துல நிறைய இருக்கு. அதனால அல்சரா கவலைப்பட வேண்டாம். அது கிரானிக் டிசீஸா மாறி இருக்கா, கவலைப்பட வேண்டாம். எண்டோஸ்கோப் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, கவலைப்பட வேண்டாம். இதுக்கான சிகிச்சைகள் மருந்து மாத்திரைகளோட டானிக்கோட இருக்குங்கய்யா, இல்ல சித்த ஆயுர்வேத யுனானி பதில் மருந்து எடுக்கிறேன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் தொடர்ந்துடுங்க. இது மாதிரியான மூலிகைகளும் எடுத்துட்டு உங்க அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவரை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நாள்பட்ட அல்சர், நாள்பட்ட குடல் புண், சரிங்களா, நாள்பட்ட வாய்ப்புண் எதுவாக இருந்தாலும் மெல்ல மெல்ல சரி பண்ணிட முடியும். சித்த மருத்துவத்தில் அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. ஏனர்களே, அற்புதமான மூலிகை காமிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோகன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.